எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ரொம்ப ஹெல்த்தியான பார்பி பாஸ்தா. இதை பிங்க் பாஸ்தானும் சொல்லலாம், இல்லை பீட்ரூட் பாஸ்தானும் சொல்லலாம். வாங்க இது எப்படி பண்ணணுன்ட்டு இப்போ பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. உப்பு, காரத்துக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 5லேருந்து 6 முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் பீட்ரூட்டை ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுவோம். பீட்ரூட் வேக வச்ச தண்ணியவே இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் பன்னீரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கிரேவியை ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நான் பாஸ்தாவை ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன டைப் ஆஃப் பாஸ்தாஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், மைதா, வீட் இல்லை மில்லட்ஸ். நான் இன்றைக்கி நார்மல் பாஸ்தா தான், பட் 2-3 ஷேப்ஸில் வேக வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பாஸ்தா ரெடி. இதுக்கு டாப்பிங்ஸ்க்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸும் இட்டாலியன் சீசனிங்கும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். ரொம்ப எம்மியாக ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் பெருசாக தேவையில்லை. ஸோ இன்றைக்கி பாஸ்தா மட்டும் நம்ம பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் என் பையன் டேட்ஸ் கேட்டனால நான் டேட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.